நம்ம வயலில் தண்ணி பாய்ச்சி எள்ளு விதைச்சிருந்தோம். 2 ஏக்கரில் தண்ணி பாய்ச்சி நல்லாவே உழுது விதைச்சோம். அந்த கொல்லையில் நல்லாவே எள்ளெல்லாம் முளைச்சி வந்துருச்சுங்க. ஒரு கொல்லையில் பாதி தண்ணி பாய்ச்சியும் பாதி தண்ணி பாயாமலும் இருந்தது. தண்ணி பாய்ச்சின இடம் நல்லா முளைப்போம், தண்ணி பாயாத இடம் முளைச்சி வரவே இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நானும் எல்லாருக்கிட்ட கேட்டேன். அந்த பாத்திங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க இன்றைக்கி மார்னிங்கே பசங்களுக்கு சாப்பாடெலாம் கட்டி ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு காலையிலே கொல்லைக்கு வந்துட்டேன். பார்த்தாலே தெரியும், இது தாங்க அந்த வாய்க்கால் வஞ்சி போட்டு தொடச்சி போட்டிருப்பாங்க ஆளுங்க. இதில் தண்ணி போனால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து இந்த பாத்திங்களுக்கு தான் தண்ணி பாய்ச்சாமல் இருந்தது. ஒரு வழியாக தண்ணி பாய்ச்சிடுது. பண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போதே பசி எடுத்துக்கிச்சிங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு கையை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, விரால் மீன் குழம்பு, ரசம், அப்படியே சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் பனானா சிப்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். நானும் இன்னொரு பாப்பாவுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் விவசாயம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.